கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கப் போகின்றோம். கர்த்தர் இதனால் மகிமை அடைவார். நீங்கள் எந்த ஆலயத்திற்கும் போகாமல் இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் ஆசீர்வாத டிவியின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு எங்கு போகலாம் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு சென்னையில் இருப்பவர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனோடு கூட விருதுநகர் மற்றும் விருதுநகரை சுற்றிலும் இருக்கிறவர்கள் விருதுநகர் ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் செல்லலாம். மும்பையிலும் நமக்கு ஆசீர்வாத திருச்சபை ஆராதனை நடைபெறுகிறது. அங்கு இருக்கிற நீங்களும் மும்பை ஆசீர்வாத திருச்சபைக்கு செல்லலாம். பிரியமானவர்களே, 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. நீங்கள் ஆசீர்வாத திருச்சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கான மன்னா சங்கீதம் 116 6வது வசனம். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கபடு என்பது பிடிக்காத ஒன்று. அவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களை அவர் நேசிக்கின்றார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லுகின்றார். ஆனால் கபடு இல்லாதவர்களை தேவன் நேசிக்கின்றார். கபடு அவருக்கு பிரியமில்லாதது. இந்த கபடு வஞ்சகம்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்க்குறோம். நம்ம சாத்தானுடைய குணாதிசயங்கள், பிசாசினுடைய குணாதிசயங்கள். நம்ம ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் வசித்து வரும் பொழுது சர்ப்பமானது எல்லா மிருகங்களை காட்டிலும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று பார்க்கிறோம். கபடு உள்ளது. எனவே அது கபடற்ற ஏவாளையும் ஆதாமையும் ஏமாற்றியது என்று பார்க்கின்றோம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கக்கூடாதென்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ என்று சொல்லி எவ்வளவு கபடாய் கேட்கிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு தந்திரமாய் கேட்கிறது. உடனே ஏவாள் கூட இன்னசென்ட்டாக இல்லை எல்லாவற்றையும் சொல்லலை, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மரத்தின் பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கபடற்ற விதமாக அன்றைக்கு ஏவாள் சொன்னதினாலே மனுக்குலம் பாவத்தில் விழுந்தது. தேவன் தொடக்கூடாது என்ற அந்த பழத்தை சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக அவர்களை ஏமாற்றியதாக நம்ம பார்க்கின்றோம். என்றாலும் கூட கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். அன்றைக்கு மனுக்குலம் பாவம் செய்தாலும் கூட தேவன் அன்றைக்கே தீர்மானித்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவர்களுக்காக அனுப்பி இவர்களை மீட்டெடுப்பேன் என்று தீர்மானித்தார். பிரியமானவர்களை, கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு அனுப்பி குற்றமில்லாத இரத்தத்தை பலியாக ஏற்றுக்கொண்டு நம்மையெல்லாம் மீட்டிருக்கிறார். பார்த்தீங்களா? கபடற்ற விதமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிக்கின்றார். இந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, வசனத்தை பிடித்து கொள்றீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு உலக ஞானமும் இல்லை, எந்த ஒரு அறிவும் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் கபடு மட்டும் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கட்டும். தேவன் உங்களை ரட்சிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நாத்தான் வேலை குறித்து சொல்லுகின்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறோம், ஆனால் தேவனோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாத்தான் வேலை குறித்து அழகாய் இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்ப கபடற்ற உள்ளவர்களை தேவன் எப்படி நேசிக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது கூட இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள், ஆனால் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்வதில் நீங்கள் வினா உள்ளவர்களாக இருங்க, ஆனால் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் எந்த தீங்கிலும் உங்களை சிக்க விட மாட்டார். கபடற்ற உங்களை
ஒருவரும் ஏமாற்ற விட மாட்டார். அப்படியே உங்களை ஏமாற்றுவது போல இருந்தாலும் கூட ஆனாலும் கூட உங்களை கைவிட மாட்டார். உங்களை அதிலிருந்து தூக்கி எடுப்பார். அப்சலோம் பாருங்க, எவ்வளவு கபடோடு கூட தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். அந்த அரண்மனைக்கு எருசலேமுக்கு போகிற ஜனங்களை எல்லாம் வழியில் நின்று கொண்டு வருகிறவர்களை எல்லாம் அப்படியே அழகாக முத்தம் செய்து அணைத்து, நீங்கள் அரண்மனையில் ராஜாவிடத்தில் உங்களுடைய நீதி விசாரிக்க யாரும் சரியில்லை, நான் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லி கபடோடு கூட ஜனங்களை எல்லாம் தன் பட்சமாய் திருப்பினான் என்று பார்க்கிறோம். கபடுள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், கபடற்றவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பாருங்க, அந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பின கபடோடு எழும்பின அப்சலோமின் காரியங்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது. ஆனால் கபடற்ற தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை மனுஷர்கள் உங்களுடைய இன்னசென்ட்டான குணத்தை வைத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். பிஸ்னஸில் ஏமாற்றலாம், வேலையில் ஏமாற்றலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்குறவங்க என்று சொல்லி உங்கள் மேலே எல்லாம் அவங்க செய்கிற வேலையெல்லாம் உங்கள் மேலே சுமத்துவாங்க. அவங்க மேலே உள்ள குறைகளை எல்லாம் நீங்கள் தான் செய்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கபடு உள்ளவர்கள், நம்மை சூழ கபடு உள்ளவர்கள் இருக்கலாம். நீங்களும் அதை போல் மாறணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஐயோ, நமக்கு இந்த புத்தி இல்லாமல் போயிடுச்சே, நம்மளும் இனிமேல் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்காதீங்க. நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் கபடற்றவர்களாகவே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை குறித்த தம்முடைய திட்டத்தை அழகாய் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதோ அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, கபடு இல்லாமல் வாழ்வதினாலே எவ்வளோ காரியங்களில் அவர்களுக்கு தீமை இழைக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் கொடுமை இழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.